இன்னும் ரொம்ப விட்டமின் சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெல்லிக்காயில். ஸோ இந்த நெல்லிக்காவை வச்சுக்கிட்டு எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு தேவையானது வந்து நான் ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், கொஞ்சம் எலுமிச்சம்பழம், தேன் போடுறேன், கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை உப்பு தேவை. இப்போ நம்ம முதல்ல இது சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதை நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம். ஸோ இந்த 5 நெல்லிக்காயும் நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன், இதை நான் சேர்த்துடுறேன். அப்புறம் இஞ்சியெல்லாம் சின்ன துண்டாக்கிட்டேன், இதையும் சேர்த்துடுறேன். ஸோ இது லெமன் ஜூஸாக எடுத்துகிட்டேன். ஸோ இதையும் நான் சேர்க்குறேன். மொத்தமாக தண்ணி ஊற்றாதீங்க, ஒரு டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிட்டு வரேன். ஸோ இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இதில் நான் வடிகட்டுறேன். இதில் நான் ஒரு துளி உப்பு சேர்க்குறேன், ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன்.